இந்த செய்தி கசிந்ததுக்கு அப்புறம் மீடியா பரபரப்பானது. ஆனால் அவர் பேரு ரோஹித் ஆரியன் என்று தெரிந்தவுடன் மீடியா அமைதியானது. பரபரப்பானது. ரிபப்ளிக் டிவிலாம் வந்து கேமராவை கொண்டுட்டு போயிட்டாங்க. அவர் பேரு ரோஹித் ஆரியனா, அவனா நம்மால் இல்லையா? இதே அப்துல்லாவா இருந்தா அங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி நூத்துக்கணக்கான லஷ்கர் தொய்பா ஏதோ தொடர்பு இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அவன் பேர் அப்துல்லாவா இருந்து இல்ல வந்து ஏதாவது ஒரு ஐநூல்லாவா இருந்தா லஷ்கர் தொய்பா அல்லது வந்து பாகிஸ்தான் தீவிரவாதின்னு சொல்லி ஒரு 100 கேமராவை வச்சிருப்பான். அடுத்த எலெக்ஷனுக்கு மெயின் கேம்பெயினே அதானே. கேம்பெயினா? முக்கியமான கேம்பெயின். பீகார் தேர்தலே ஒரு பெரிய இதை கொண்டு வந்திருப்பானுங்க. ரிபப்ளிக் டிவி மாதிரி டிவிலாம் வந்து பெரிய விவாதம் நடந்திருக்கும். அவன் பேர் என்னங்க? ரோஹித் ஆரியன். இது ஒன்றும் பெருசா ஓடாது. குழந்தைங்க மேல துப்பாக்கி வச்சாரு, அவ்வளவுதானே. துப்பாக்கி வச்சிருக்கான். அவன் என்னமோ பேசணுமா? அவன் என்ன பேசுறான்னா வந்து அவன் என்னமோ அரசு ஒரு 4-5 பேர்ட்ட நான் கேள்வி கேட்கணும். அவன் பயங்கரவாதி இல்லையா? கேள்வி கேட்கணும்னு நினைச்ச நீங்க நான் எல்லாரும் கேட்கணுமா? ஒரு 10 குழந்தைகளை கடத்தி வச்சு துப்பாக்கி வச்சுட்டு கேள்வி கேட்கணும்னா நம்மளை கொண்டாடி விட்டு. ஆரியனா இருக்கணும்.